நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு. லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், லைக் யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். நல்ல த்ரில்லராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருந்துச்சு. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ட்ராமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அது எல்லாத்தையுமே அவங்க அன்ஃபோல்ட் பண்ணாங்க செகண்ட் ஆஃபில். ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லா ரிவியூலுமே கிளைமேக்ஸில் தான் பண்ணனால லைக் எங்கேயும் போர் அடிக்கல. லேக்னு பெருசாக இல்லை. சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே லிங்க் ஆகுது சார் கடைசியில். ரொம்ப சூப்பர். நிறைய இருக்கு சார். லைக் அங்கங்கே ரிவீல் பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு டைம்லையும். அதோட நின்றுடும் அப்படின்னு நினைப்போம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். லைக் பரத் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. லைக் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் பரத் சார் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் எல்லாருக்குமே எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பார்வதி நாயர் அண்ட் ஷான் சொல்லிட்டு அவங்களோட போர்ஷன்ஸ் வந்தது. அவங்களும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். சார் யூஷுவல் செமையாக தான் இருந்துச்சு சார். லைக் எல்லாருக்குமே எமோஷனல் ஒரு கனெக்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக. எல்லாம் நல்லா இருக்கு சார். லைக் எதுவுமே தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாண்டேஜஸ் மாதிரி தான் அதுவுமே எடுத்திருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு சார். வயலன்ஸ்லாம் அதிகமாக இல்லை சார். மேபி லைக் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவங்க மியூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். வல்கர்னு சொல்ல முடியாது சார். லைக் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களே சார் பேசும்போது ஜென்ரலாக, அதுக்காக அதை அப்படியே மியூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இருக்கும். வயலன்ஸ்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இல்லை சார், லைக் அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தான். இந்த ஏரியானு அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக சென்னையில் ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சார். சார் மெசேஜ் என்னன்னா லைக் இது கேஸ்ட் எல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் மெசேஜை விட அவங்க வந்து லைக் அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. நான் அது ஸ்டோரி நடக்குது, அதோட கனெக்டிவிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு சார். ஏன்னா அவ்வளோ தூரம் லைக் நமக்கு நிறைய ஏன் இது பாதியிலே விட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் ரிவீல் ஆனனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். செகண்ட் ஹாஃப்ல நிறைய ரிவீல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சார். ஆனால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கதை, அதனால தான். தேங்க்யூ சார். படம் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக வித் ட்விஸ்ட். என்ன மட்டும் சொல்ல வராங்க? ஒரு கன்னை வச்சு எப்படி வந்து அந்த ஸ்டோரி வந்து 4 ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுது. அந்த கன்னை யார் யார் எப்படி யூஸ் பண்ணுறா, அவங்களோட லைஃப்பில் அதோட இம்பாக்ட்ஸ் என்னன்றது தான் அந்த ஸ்டோரி. இது 4 ஸ்டோரின்றதுனால அவர் போர்ஷன்ஸ் மட்டும் இல்லை, அவருக்கு அவரோட ஸ்டோரியில் அவரோட போர்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியிலும் ஒவ்வொருத்தவங்களோட மெயின் கேரக்டர்ஸ் போர்ஷன்ஸ் இருந்தது. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. போப்பு ஷேகுவரா அண்ட் ஷூட் பண்ண இஸ் மை ஃபேவரட்ஸ். மேக்கிங் வைஸ் மேபி அங்கே கொஞ்சம் லேக் இருந்திருக்கலாம் அங்கங்கே. பட் ஓவரால் ஐ லைக் த மூவி. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து அந்த ஒரு கன்னும் ஒவ்வொரு ஸ்டோரிக்கு எப்படி பாஸ் ஆகுது, அந்த கன்னை வந்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி த்ரோ பண்றாங்க, அது இன்னொருத்தர் எப்படி எடுத்து யூஸ் பண்றாங்கன்றது தான் மொத்தமா ஸ்டோரி. எல்லாத்துலயுமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் இருக்கு. கனெக்ட் ஆகுது லாஸ்ட் பார்ட் பார்த்தாதான் அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது தெரியும். ட்விஸ்ட் வைஸ் எனக்கு மதியோட ஸ்டோரியில இருந்த ட்விஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இருந்தது. ஸோ தட் வாஸ் டிஃப்ரெண்ட். எல்லாரும் பார்க்க முடியுமான்னு தெரியல, பிகாஸ் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். சின்ஸ் இட்ஸ் A-rated மூவி, ஸோ people can watch, maybe youngsters can watch. படத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவசரப்பட்டு தவறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அந்த முடிவை எடுத்துவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே அப்படின்ற அவஸ்தை யாருமே படக்கூடாது. அதனால எந்த ஒரு காரணம், எந்த ஒரு செயலை செய்த போறதா இருந்தாலும் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஏது நடந்தது, இது உண்மையா இருக்குமா உண்மை இல்லையான்றத தெரியாம முந்திரி கொட்டை மாதிரி செஞ்சுட்டு உன் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது, அவங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்னன்னா, எந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏது பண்ணி வச்சாலும்
வச்சாலும் அவசரப்பட்டு மாப்பிள்ளை பணக்காரன்ற ஒரே காரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த பையன் வந்து அந்த பையன் என்ன, அந்த பையன் வாழ்க்கை என்ன ஏதுன்றத பல விதத்தில் ஏன்னா இவ்வளோ வருஷம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பொண்ணை வந்து நல்லபடி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க. வரத்துக்கு வந்து ஸ்கோப்பே இல்லையே படத்தில். அந்த இன்னொருத்தர் வந்தார் காரில். பரத்தை பொறுத்தப்பட்டு அவருக்கு என்ன பார்ட்டு கொடுத்தாரோ அந்த பார்ட்டை வந்து அவர் கரெக்டாக பண்ணாருன்னு தான் சொல்லணும். அவர் வர்றது வந்து 4 ரீலோ 5 ரீலோ தான் வராரு. ஆனால் அவருடைய பார்ட் என்ன கொடுத்தாரோ அந்த பார்ட்டை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அபிராமின்றது எந்த தூய்மை பட எதிர்நீச்சல் சீரியல் நெச்சவங்க தானே. அது வந்து ஒரு பிட்டு ரோல் தான். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 ரீல் வந்தாங்கன்னா கூட எதாவது பேச வந்து பக்கான்னு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீனை சுட்டுட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நடிக்க வாய்ப்பு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா 2 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அது வேலை கேட்காது. அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமை உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதுதான் கதை, என்னதான் சொல்ல வராங்க நீ கிரகிக்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் படம் ஒன்று எடுத்த உடனே இந்த இடைவேளைக்கு வரை போகிறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட்டு வந்து தொலைச்சிட்டோமே என்னடா படம் இதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இடைவேளை வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க. படம் அருமையாக இருக்குண்ணே. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா மனிதர்கள் கஷ்டப்படுற மனிதர்கள் எப்படி முன்னேறாங்க அதை பத்திலும் நம்ம இந்த திருநங்கைகள் பத்திலும் சொல்ல வராங்க. 4 கதை இருக்குண்ணா. 5 கதைண்ணே. 5 கதை. உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா கதையும் பிடிச்சிருக்குதுண்ணே. இதுல அதுதான் இதுதான் இல்லை, எல்லா கதையுமே பிடிச்சிருக்கு. ஓகே. ஆக்ட்ரஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா பண்ணிருக்காங்கண்ணே. பரத் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகே. அதுலயும் அந்த அபிஷேக் நாயர் மேடம் அவங்க நல்லா இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. சமூகத்துக்கு ஏதாவது இந்த படம் சொல்ல வருதா? ஏகப்பட்டது சொல்ல வருதுண்ணே. ஏகப்பட்டது சொல்ல வருது. ஒரு ஆண் வந்து திருநங்கையா மாறும்போது வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா, அதை பதில் வந்து அவங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாது, அதை பத்தி சொல்லிருக்காங்க. சூப்பரா இருக்குண்ணா படம். ஸ்லோவாலாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி, செகண்ட் ஹாஃப் பிக்கப் பண்ணி பக்காவா கொண்டாந்துருக்காங்க. ஃபினிஷிங் பக்காவா இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஆந்தாலஜி படங்கள் நிறைய வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்குண்ணே. இந்த படம் எடுத்துக்காட்டா இருக்குண்ணே. ஜாதியை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஜாதியை பத்தி அவர் ஜாதி பத்தி பேசினவரே கடைசியா ஜாதி வேண்டான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு உட்காந்துட்டார்ல தலைவாசல் விஜய் சார். ஆமாண்ணே. ஃபயர் சீன் இருக்கு, ஃபைட் சீன் நல்லா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா புரியுண்ணே. அந்த துப்பாக்கி எப்படி கை மாறுதுன்றது அந்த நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா புரியும். ஃபேமிலியோட பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கணும். சாங்ஸ் நல்லா இருக்குண்ணே. ஒரு பாட்டு சூப்பராக இருக்குண்ணே. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. மேடம் வந்து எதுவும் கூச்ச சோபம் படாத குப்பை பெருக்கிறவங்களா இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக பற்றி செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக பிக்கப் பண்ணி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா பார்க்கலானே, ஃபேமிலியோட பார்க்கலானே. படம் சூப்பரா இருக்கு. ஒரு பர்ஃபெக்டான ரைட்டிங். மாநகரம் டைம்ல வந்திருந்தா இதுவும் அந்த மாதிரியான பேட்டர்ன்ல வந்து சேர்ந்துருக்குமோ தோணுது. இப்போ நிறைய பேருக்கு இந்த படம் ரீச் ஆகாத காரணம் படத்துக்கு பெருசா யாருமே வரல. ஆனா படமா சூப்பரான ரைட்டிங், சூப்பரா இருந்துச்சு படம். ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. பரத் சாரோட சீக்வன்ஸ் தான் வந்து படத்திலே வந்து பயங்கரமான எமோஷனலான சீன்ஸ். மற்ற எல்லா சீனுமே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கதையாக பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கும். பட் பரத் சாரோடது நம்ம ரெகுலர் லைஃப்ல என்ன நடக்குமோ, ஒரு ஒய்ஃப்க்குனா எந்த அளவுக்கு நம்ம இறங்கி கஷ்டப்படுவோமோ அந்த எல்லா கஷ்டமும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கரெக்டாக இருக்குது. நம்ம படமாக பார்க்கும்போது என்னடா இது கட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். பட் நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு கதையும் வந்து அங்கங்கே வந்து போய் கனெக்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் ஒரு கதையில் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த கார் வந்து அடுத்த கதையிலையும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக எடுத்திருந்தாரு. எடிட்டிங் தான் அந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் படத்தை வந்து 2 மணி நேரம் பயங்கரமாக உட்கார வச்சு. ஆப்வியஸ்லி 8 தோட்டாக்கள் மாதிரியான படம் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த படமும் பிடிக்கும். ஸோ அப்படிதான் இதுவும் ஒரு கன்னு, அந்த கன்ல இருக்க புல்லட்ஸ் எங்கெங்கெல்லாம் விளையாட போகுது அப்படிங்கறதுதான் கதை. பட் இதை வந்து நம்ம சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாம இருந்தா நமக்கும் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஓவராலா படம் ஒர்த்து, கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். நல்லா இருக்கு. எனக்கு பரத் நல்லா பிடிச்சிருந்தது. அப்லாம் மேம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவங்க இயல்பாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை 4x4 ஒரு பேட்டர்ன் இருக்கனால என்னால் ஒன்றும் தனித்தனியாக கதை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல எனக்கு. ஆனால் லாஸ்ட் கிளைமேக்ஸ் லிங்க் நல்லா பண்ணியிருக்காரு.
படத்தில் நல்லா இருக்கு. இதுவரையும் ஒரு நடிச்சரா இந்த மாதிரி ராவா நடிச்சு நான் பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நான் எப்பயும் இந்த சாக்லேட் பை மாதிரி பார்த்த ஒரு பீப்புள் வந்து இதில் வந்து கொஞ்சம் யாரையும் நல்லா கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கு. அவர் நல்லா செட் ஆயிடுச்சு. அப்புறம் அதை இந்த மாதிரி கார்பரேஷன் வயசுற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆர்எஸ் கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணுவாங்க. படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குங்களா? அது எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் த்ரில்லர் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்துல எப்படி இருக்கு? எனக்கு அது சொல்ல தெரியல. திருப்பங்களைலாம் இருக்கும்ல ஆமா படத்துல சில இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவர் கதையை சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல கதையை சொல்லிடுறதுனால அது எங்க டிராவல் பண்ணுறது நம்ம பார்க்க வைக்கிறதே தவிர அது மூவ்மெண்ட் படம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த ஒருக்கு அப்புறம்னா போர் அடிக்காம போதுங்களா? செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப நாலு ஸ்டோரியுமே வந்து பிடிச்சிருக்கு. நாலு நல்லா இருக்கு. ஆனா இவங்க 2 பேர் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடிச்சவங்க எல்லாமே எப்படி பண்ணிருக்காங்க ஆக்டிங் வைஸ்? எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. 4 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் தான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் சொல்றேன். அவருக்கான பார்த்து இந்த மாதிரி யாரும் பண்ண நான் பார்க்கல. அவர் சாக்லேட் பாயா பார்த்துருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்க எனக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் சாங்ஸ் நல்லா இருக்குங்க. ஆமா பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே தான். எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா சாங்ஸ் நல்லா இருக்கு. 2 சாங்ஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்.